எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த நாள் நம்ம தியானிக்கு போகிற தேவ வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 2 verses 6 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ப்ராவர்ப்ஸில் இந்த 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுக்குதுன்னா, கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை தருகிறாராம். ஃபார் த லார்ட் கிவ்ஸ் விஸ்டம், ஃப்ரம் ஹிஸ் மவுத் கம்ஸ் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அவரோட வாயிலிருந்து புத்தியும் அறிவும் புறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுக்குதுங்க. அப்போது கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை தருகிறாருன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவ ஞானமாக இருக்கிறாருங்க. அப்போது கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குறாருங்களாம். கர்த்தர் ஞானத்தை கொடுக்கும்போது முதலாவது காரியம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரோடு கூட எப்போவுமே கனெக்டாக இருப்போங்க. எல்லா சூழ்நிலை எங்கே போனாலும் வந்தாலும் சரி, மனசுக்குள்ளே ஸ்தோத்திரம் செலுத்துக்குன்னு அப்பாவோடு கூட எப்பவுமே நம்ம கனெக்ஷனில் இருப்போம். செகண்ட் காரியம் இந்த கர்த்தர் கொடுக்குற ஞானத்தில் நம்ம டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவோங்க. நம்ம டைமை எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம், நம்ம டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவோங்க. நான் என்னென்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், நான் வேத வாசிக்கிறது எவ்வளோ நேரம் கொடுக்குறேன், என் வீட்டுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நேரத்தை கரெக்டாக பிரித்து கரெக்டாக பிரயோஜனப்படுத்திக்குவோம். நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான எல்லா காரியத்துக்கு அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவோங்க. எந்த ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நம்ம நேரத்தை வீணடிச்சிட மாட்டோங்க. இதுதான் கர்த்தர் கொடுக்குற நம்மளுக்கு ஞானமாக இருக்குதுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு அவரோட வாயிலிருந்து அறிவும் புத்தியும் புறப்படுங்க. அப்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவும் புத்தியும். இப்போது நம்ம வேத வசனத்தில் கூட ஒரு வசனம் சொல்லப்படுதுங்க, சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்றது. அப்போது நம்ம வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் சில காரியங்களை அறிய ஆரம்பிக்குவோங்க. நம்ம அறிஞ்சு செயல்படுறதுங்க. அப்போ அறிஞ்சு நம்ம செயல்படும் போது இந்த அறியிறது, இப்போது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அந்த வழியில் போப்பான்னா வெறும் தூரமாக நின்று பார்க்குறது, அந்த வழியில் நடந்து போனால் தான் அந்த வழி எப்படின்னு நம்மளுக்கு தெரியுங்க. இப்போ இன்னும் சில பேர் அந்த இடத்துல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா காரமாக உப்பாக நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னு சில பேர் சொல்கிறதுக்கும், அதை போய்ட்டு லைவாக நம்ம சாப்பிட்றதுக்கும் அதுதாங்க அறிஞ்சிக்கிறதுங்க ஒரு விஷயத்து. சரிங்களா? அப்போ முதலாவது கர்த்தர் இந்த அறிவை கொடுக்கும் போது நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக நம்ம அறிஞ்சிக்க ஆரம்பிக்குவோங்க. அப்போ அனுதின வாழ்க்கையில் நம்ம செயல்படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அதை அறிஞ்சு புத்தியாக செயல்படுறது. இப்போ ஒரு காரியத்தை அறியும் போது தாங்க அதை நம்மள என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்ற ஒரு நல்ல ஒரு தெளிந்த புத்தியோடு நம்ம செயல்படுவோம். இப்படி செயல்படும் போது பல பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். ஒருவேளை பிரச்சனை ஆனாலும் சரி, எந்த இடத்துல நம்ம தாழ்மையாக போகணும், எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே இந்த புத்தியும் அறிவை நம்மளுக்கு கர்த்தர் அவர் வாயிலேருந்து புறப்படுதுங்களாம். சரிங்களா? அப்போது கர்த்தருடைய வேத வசனத்தை அதிகமாக வாசிக்கும் போது கட்டாயம் இந்த அறிவும் புத்தியும் நம்மளுக்கு அதிகமான வாழ்க்கையில் செயல்படுங்க. டோட்டலாகவே இந்த எல்லா காரியத்திலும் பார்த்து இந்த கர்த்தர் கொடுக்குற ஞானம், இந்த அறிவு புத்தி இதெல்லாமே டோட்டலாக பார்த்திங்கன்னா மனுஷர்கிட்ட அதிகமான நம்ம அன்பு செலுத்துறது இயேசு கிறிஸ்துவை நம்ம காமிக்க ஆரம்பிப்போங்க. ஆமேன்.